இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த விக்னேஷின் மரணம் குறித்து அவருடைய உறவினர்கள் வாக்குவாதம், போராட்டம் உள்ளிட்டவைகளில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் தரப்பில் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கின்றது. கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், தற்பொழுது மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்திருக்கும் விளக்கம், முழுமையான விளக்கம் என்னவாக இருக்கின்றது? வணக்கம் பிரீதா. கிண்டி உயர் சிறப்பு மருத்துவமனையில இன்று அதிகாலை உயிரிழந்த விக்னேஷனுடைய உயிரிழப்பு போதிய மருத்துவர்கள் இல்லாததான் காரணம் என விக்னேஷனுடைய குடும்பத்தினரும் அவர்களுடைய நண்பர்களும் காலையிலிருந்தே இந்த மருத்துவமனையினுடைய முன்பு முற்றுகையிடுவது, போராட்டம் நடத்துவது என பல தரப்புல ஈடுபட்டு வந்த நிலையில கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சார்ந்த அவருடைய உயிரிழப்புக்கான காரணம் குறித்து தற்போது ஒரு அறிக்கையினை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக என்ன தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் என்றால், விக்னேஷ், அதாவது வெங்கடேசன் அவர்களுடைய பையன் விக்னேஷ் பகுதியிலிருந்து இந்த மருத்துவமனையில உள் நோயாளியாக 13 நவம்பர் 2024 அன்று இரவு 11:25 மணிக்கு கடுமையான வயிற்று வலியினால் அனுமதிக்கப்பட்டார் எனவும், இதற்கு முன்பாகவே அவர் செட்டிநாடு மருத்துவமனையில அவருடைய கணையம் முழுவதுமாக பாதிக்கப்பட்ட நிலையில சிகிச்சை பெற்று அங்கிருந்து பணம் செலுத்த இயலாத காரணத்தினால்தான் கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை நாடி இருக்கிறார் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு கடுமையான குடிப்பழக்கம் இருந்ததாகவும், இதனால அவருடைய கணையம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இருந்ததாகவும், கணையத்தோடு 2 சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில அவர் இந்த மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார் என்ற கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார்கள். அவருக்கு ஏற்கனவே தைராய்டு சுரப்பி வியாதியும் இதோடு இருந்ததாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். அவருடைய உடல்நிலை குறித்த நிலையின அவருடைய தந்தை, மனைவி, சகோதரன் மற்றும் சகோதரி ஆகியோருடைய கிண்டி மருத்துவமனையினுடைய மருத்துவர்கள் தெளிவாக விலக்கி ஒப்புதலும் பெற்றிருக்கிறார்கள் எனவும் இந்த கடிதத்தில் குறித்திருக்கிறார்கள். இன்று 15 நவம்பர் 2024 இன்று நள்ளிரவு 1 மணி அளவுல மூச்சு விடுவதில் சிரமம் ஏற்பட்டு வாய் வழியாக செயற்கை குழாய் பொருத்துவதற்கு குடும்ப உறுப்பினர்களிடம் ஒப்புதல் பெறப்பட்டு செயற்கை சுவாசமானது பொருத்தப்பட்டது. ஆனால் சிகிச்சை பலனின்றி விக்னேஷ் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தார் எனவும் மருத்துவமனை சார்பில் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக போதிய மருத்துவ வசதிகள் மருத்துவமனை இல்லாததான் விக்னேஷனுடைய உயிரிழப்புக்கு காரணம் என விக்னேஷனுடைய குடும்பத்தாரிடம் தரப்பிலிருந்து போராட்டங்களும் மருத்துவமனையை முற்றுகையிடுவதும் காலையிலிருந்து தொடர்ந்து வந்த நிலையில இது தவறானது. விக்னேஷுக்கு முழுமையாக குடிப்பழக்கம் இருந்ததனால் அவருடைய உடல் உறுப்புகள் ஏற்கனவே பாழாய் போன நிலையில் தான் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் எனவும், மருத்துவமனை சார்பில் செய்ய வேண்டிய அனைத்து நடவடிக்கைகளையும் சிறப்பாக செய்திருக்கிறோம் எனவும் இந்த கடிதத்துல கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை சார்பில் அந்த மருத்துவமனையினுடைய இயக்குனர் கடிதத்தினை எழுதியிருக்கிறார். பிரீதா. வீரகுமார். இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.